மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு லக்னத்திற்கு 6ஆம் இடத்தின் அதிபதியான 11ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் தான் அவயோகர். முழு அவயோகர் செவ்வாய் பகவான். செவ்வாய் மட்டும்தான் முழு அவயோகர் மிதுனத்திற்கு. மிதுனம் முழு அவயோகர் செவ்வாய். அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் அதிபதி. மிதுனத்திற்கு புதன் அதிபதி, செவ்வாய் முழு அவயோகர். புதன் அதிபதி, செவ்வாய் முழு அவயோகர். இப்போ செவ்வாய் தசை வருது. 6 வருடம் 7 வருட மகாதசை இந்த செவ்வாய் மகாதசை. 7 வருட தசை என்றாலும் கூட ஒரு மனிதனுக்கு பூமியை குறிக்கக்கூடியது செவ்வாய் பகவான் தான். அதுபோல போரை குறிக்கக்கூடியது, ஒரு வேகத்தை குறிக்கக்கூடியது செவ்வாய் பகவான் தான். சர்வீஸ் ஓரியன்றான மனிதனுக்கு ஒரு எண்ணம் இருக்குதான்றத செவ்வாய் தான் கொடுக்கும். ஜாதகத்துல செவ்வாய் வலுத்தாதான் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போவார், காலையில எந்திரிச்சு தொழிலுக்கு போவார், சக மனிதர்களோடு ஏதேனும் ஒரு செயலை செய்வார். அப்ப இந்த செவ்வாய் பகவான் மிதுன லக்னத்திற்கு எப்படி இருந்தா யோகம்? மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் 2 கான்செப்டாக பார்த்துலாம். மிதுனத்திற்கும் செவ்வாய் தான் அவயோகர், கன்னிக்கும் செவ்வாய் தான் அவயோகர். இந்த 2க்குமே செவ்வாய் பகவான் தான் யோகர். கன்னி லக்னமா இருந்தா 8ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தையும் 3ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தையும் பெறுவார். இந்த 8, 3க்கு ஆதிபத்தியத்தை செவ்வாய் பெறுவார். இந்த செவ்வாய் எப்பொழுது யோகம் பண்ணுவார்? கன்னிக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவர்கள் 5க்கு அதிபதியான சனி பகவானும் சுக்கிர பகவானும். அதே கான்செப்ட் தான் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கும். 5க்கு அதிபதி சனி பகவான், 9ஆம் அதிபதியாக 5க்கு அதிபதி சுக்கிரன், 9ஆம் அதிபதி சனி பகவான். அப்ப சனி சுக்கிரன் இருவரும் தான் கன்னி மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவர். இந்த இருவர்களோடு செவ்வாய் இங்க இருக்கிற இந்த செவ்வாயோடு சுக்கிரன் தொடர்பு கொள்வது. சனி செவ்வாய் காம்பினேஷன் என்றாலும் யோகம். அதுபோல் செவ்வாய் இங்க இருக்கிறார். சனி நீசபங்கத்தில் இருப்பது, சுக்கிரன் பகை பெற்றாலும் சனி சுக்கிர தொடர்புகளை பெறும் பொழுது இதுல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே போதும். சனி மட்டும் இருந்தாலும் போதும், இல்ல சுக்கிரன் மட்டும் இருந்தாலும் போதும். தனித்து இருக்கிறார். சனி ஆட்சி பெற்று பார்ப்பது அல்லது உச்சம் பெற்று பார்ப்பது யோகம். அப்ப முழு அவயோகரான செவ்வாயை லக்னத்திற்கு அதிர்ஷ்ட கிரகங்களான 2 கிரகங்கள் சனி சுக்கிரன் தொடர்பு கொள்ளும் பொழுது கன்னி லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாய் தசையை யோகம் பண்ணும், செவ்வாய் புத்தி யோகம் பண்ணும். செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி எந்த விதத்திலுமே அவயோகம் பண்றது இல்ல. கண்டிப்பா